अस्मद्गुरु परमगुरु निर्जर पूर्णौ शयामुनं रामं पद्माक्षणारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनधरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवन् धाम विजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणं निःप्रतिगृह्णातु मामकं प्रसादेत्येत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं सहधर्मचरीं सौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहाम्. இதுவரையில் சகதர்மச்சரீம் சௌரேஹே அப்படின்னு சௌரியா இருக்கக்கூடிய ஆசிரித ரக்ஷணார்த்தம் பிரவருத்திகள் இருக்குது. அதை பண்ணக்கூடிய எம்பெருமான் சௌரி. சௌரியம் அந்த ஆசிரித ரக்ஷணம் பண்ணக்கூடிய சௌரியத்தை உடையவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்த ரக்ஷண பிரயுக்தமான தர்மங்கள் இருக்குதே, அந்த தர்மங்கள்லாம் உடனிருந்து நடத்துவாள் அப்படின்றத பார்த்தோம். அப்படின்னா அவன் ஆசிரிதால ரக்ஷணம் பண்றது அப்படின்றது சிருஷ்டி தொடக்கமா எல்லாம் தான் ஆசிரிதாவுடைய ரக்ஷணம். அதனால சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார மோட்ச பிரதத்வாதிகள் எல்லாம் ஆசிரித ரக்ஷணம் தான். அது மொத்தத்திலையும் இவ உடனிருந்து அந்த தர்மங்கள் மொத்தத்திலையும் உடனிருந்து நடத்துறா அப்படின்றது தேறின பொருளா இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ உடனிருந்து நடத்துறான்னா உடனிருந்து நடத்துறவாளுக்கு லௌகிக உதாரணமும் சொன்னோம், அதேதான் வைதிகத்திலையும் சொல்லியிருக்குது. அதாவது அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறானே அவனை காட்டிலும் ஒரு படி அதில் விஞ்சியவாளதான் அந்த உடன் இருப்பவா இருப்பா. ஆனா அவ அந்த சக்தி சாமர்த்தியாதிகள்லாம் விஞ்சினவாளா இருந்தாலும் ஆனா ஒருத்தருக்கு துணையா போறதுனால அவ தன்னை பிரதானமா காண்பிச்சுக்க மாட்டா, அவளுக்கு அடக்கமா தான் இருப்பா. தாங்கள் அவர்களுக்கு தெளிய வச்சா கூட விஷயத்தை, அதுக்குதான் டாக்டருடைய உதாரணம் சொன்னோம். டாக்டருக்கு இன்னொரு டாக்டர் உதவி அவரை இவருக்கு அந்த ஒரு இதுல ஃபீல்டுன்னு சொல்றீங்களே, அதுல இவருக்கு நிபுணத்துவம் அதிகமா இருக்கிறதுனால்தான் இவரை அவர் துணைக்கு அழைச்சிக்கிறார். அவருக்கு தனிய பண்ண முடியுமோ முடியாதோ, அதனால அதுல எந்த விதமான தொங்கலும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னொருத்தர உதவிக்கு கூப்பிடுறார். அதனால அந்த இடத்துல பண்றவரை காட்டிலும் உதவிக்கு வரவர் அதிகப்படியான நாலேஜ் அப்படின்ற அது உடையவராக இருப்பார். ஆனா ஒருபோதும் அந்த உதவிக்கு வரவர் தான் மேம்பட்டவன், அவருக்கு நான் சகாயம் பண்றேன் அப்படின்றதுனால் தம் பெருமையை காண்பிச்சுக்காம அவருக்கு உட்பட்டவராதான் நடப்பார். தன்னுடைய பிராதானியத்தை அங்க காண்பிக்கவே மாட்டார். அவருக்கு கீழ்படிஞ்சவராக இருக்காம தான் அவர் காண்பிச்சுவார். அத போலதான் இந்த இடத்துலயும் பிராட்டியினுடைய தன்மை அப்படின்றத சொன்ன. பிராட்டி குணகணமா இருக்கா, அவன் குணகணோக மகார்னான இருக்கா அப்படின்னு சொன்ன. சரி, இப்படி அதுக்கப்புறம் இந்த சகாயத்துக்கு போடுறாளே, இதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னோம் கொஞ்ச நாள் முன்ன. ஜாயிண்ட்
மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர்னு போட்டாலே என்ன அர்த்தம்னா, இன்னொருத்தருக்கு அந்த போஸ்டை இவருக்கு துல்லியமா தரணும். ஆனா அது ஒரு போஸ்ட் தான் இருக்கும். அது அது மற்ற போஸ்ட்லாம் மாதிரி 2 பேர் 4 பேர் அப்படிலாம் இருக்காது. அது ஒன்று தான். ஆனா இவருக்கும் தரணும், அவரையும் நீக்க முடியாது. இவருக்கு தரணுன்றதுனால ஜாயிண்ட்னு போடுறது மாத்திரம் இல்லை, அந்த ஜாயிண்ட்னு போட்டாலே அந்த சிங்கிள் போஸ்டா இருக்குதே, அந்த போஸ்ட்ல இருக்கிறவருக்கு ஒரு கடிவாளம் போட்டா மாதிரியும் ஆகும். அதாவது இவரோட அவர் சேர்ந்து நடத்துற மாதிரி. ஏன்னா அவர் தனியே பண்ணாம, ஏன்னா இவருக்கும் துல்லிய பவர் இருக்கிறதுனால, அதிகாரம் இருக்கிறதுனால, அதனால அந்த ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர்னு ஒருத்தரை போட்டாள்னா, அதாவது அந்த பதவியே இன்னொருத்தருக்கும் தரணும். ஆனால் அது 2 பதவி இல்லை, ஒரு பதவி தான். அதே ஜெனரல் மேனேஜர், ஜோனல் மேனேஜர் அப்படின்னா 1000 பேரை போட்டுக்கலாம், எத்த வேணா பண்ணிக்கலாம். ஆன மாதிரி அது இல்லாததுனால அதை ஜாயிண்ட்னு போடுறா. அதோட கூட இவருக்கு தரணுன்றது ஒரு காரணம். அது மாத்திரம் இல்லை, சில சமயத்தில் அவருடைய போக்கை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இப்படி ஜாயிண்ட்னு ஒருத்தரை போட்டாக்கா இவருக்கும் துல்லியத்துவேன அந்த பவர் இருக்கிறதுனால, அதிகாரம் இருக்கிறதுனால, இப்போ இவரோட அவர் இசைஞ்சு தான் போகணும். அதனால அவருக்கு ஒரு கடிவாளம் போட்டா மாதிரி ஆகுது. அவர் இஷ்டப்படி தாறுமாறா நடக்க முடியாது. ஒரு வார்த்தைக்கு, அதாவது இதெல்லாம் விஷயம்தான், இல்லைன்னு சொல்லலை, அதை புரியறதுக்காக இவ்வளோ சொல்றேன். கடிவாளம் போட்டான். இப்போ அதே மாதிரி தான் இந்த லோக ரட்சணம் வியாபாரம் பண்றான எம்பெருமான் சௌரியா இருந்துண்டு, இதுக்கு இவர் சகதர்மசாலினியா இருக்கிறதுனால நித்தியம் தர்ம தர்மிணி அப்படின்னு நான் சொல்லிருக்கிறதுனால அவன் சுவேட்சையா இதை பண்ண முடியாது. அதனாலதான் அடுத்ததை சாய்க்கிற. அடுத்தது என்ன சாய்க்கிறார் அப்படின்னு சொன்ன, சம்மந்திரித ஜகத்ஹிதாம். சம்மந்திரித ஜகத்ஹிதாம், ஜகத்துடைய ஹிதமான விஷயங்களை நன்றாக ஆலோசனை ஆலோசனையிலேயே அளிப்பவளா இருக்கா. லோகத்தினுடைய ரட்சணத்தை நன்றாக மந்திராலோசனை செய்யப்பட்ட ஜகத்தினுடைய க்ஷேமத்தை உடையவளா இருக்கா. மந்திராலோசனைன்னா அதான் ரொம்ப கலந்து பண்ணக்கூடிய, 2 பேரும் கலந்து ஒரே பாவத்துல வரக்கூடியதா இருக்கக்கூடிய ஜெகத் விசாரத்தை பண்ணி, அப்படி ஜாகரூக்காலா இருந்து 2 பேரும் சேர்ந்து ஒரே முடிவுக்கு வரக்கூடியவாளா, சமித்திய ஏகி பாவமா, சமித்தியேகி பாவம் அப்படி இருக்கக்கூடிய பெருமாளோட கூட இருந்து ஒன்றாக இவ ஒன்று அவ ஒன்று சொல்றான்றது அர்த்தம் இல்லை. அதனால்தான் சம்மந்திரித ஜகத்ஹிதாம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த ஜகத்ஹித விசாரம் இருக்குதே, அத்த ஜாகரூகமா ரொம்ப கவனிப்பா 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரே பாவத்துல பகவானோட கூட ஒன்று சேர்ந்து ஒரே பாவத்துல அந்த ஹிதத்தை தீர்மானம் பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து. அடுத்தது சகதர்ம சரீம் சௌரேஹே சம்மந்திரித ஜகத்ஹிதாம். அப்படி அந்த பண்ணச்சே அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்ன, ஏற்கனவே சொன்னோம், அவர் கொஞ்சம் வேகமா போறவரை கடிவாளம் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இன்னொருத்தரை போடுறா ஜாயிண்ட்னு சொன்னோம். அதனால அவர் கொஞ்சம் வேகமா போறாருன்னா ரஃப் அண்ட் டஃபா போறாருன்னு வச்சுக்கோம்.
அதை கண்ட்ரோல் பண்றது. அதனால என்ன அப்படியே போனாக்கா பிசினஸுக்கு தொய்வு ஏற்படும் அப்படின்றதுனால இந்த மாதிரி போடுறதுனால அதுக்கு அடுத்தது வருது. அவர் என்ன பண்ணுவார், அவர் ரொம்ப வேகமா போற இடத்துல கொஞ்சம், அதாவது வேகமானா ரூடா போற இடத்துல இவர் கொஞ்சம் அதெல்லாம் சமனப்படுத்தி அப்படிலாம் வேண்டாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு அவரையும் ஒத்துக்க வச்சு அப்படி பண்ணக்கூடும். அதனால தான் அடுத்தது அனுகிரகமயீம் வந்தே. அனுகிரகமயீம், மயட் பிராச்சுரியம், மயட் பிரத்யம் இருக்குதே, அனுகிரகமயி அப்படின்னு சொன்னா அனுகிரகமே வடிவு கொண்டா போலே. ஒரே சக்கரை, சக்கரை ரொம்ப அதிகம் சக்கரையே அப்படின்றவே அந்த மாதிரி அனுகிரகமயும் வந்து அனுகிரகமே வடிவு கொண்டா போல இருக்க. அதனால இது எதனால அந்த மாதிரி ஏற்படுறது அப்படின்னு சொன்னாக்கா, நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம். இந்த லௌகிக உதாரணத்திலேயே இவாள்லாம் வந்து சரியா பண்ணல, அது பண்றா இது பண்றா, கரப்ஷன் இருக்கா, கரப்டட் ஃபெலோவா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் எடுத்துட்டே இருந்துட்டோம்னா எப்படி இது பண்ணுவோம்? பிசினஸ்ல நமக்கும் ஒருத்தரே பண்ண முடியுமா? அதனால கீழே இருக்கா ஓணும் தானே. இவனை எடுத்தோம்னா இன்னொருத்தன் வரவன் அப்படிதானே இருப்பான். அப்படின்ற இதெல்லாம் வந்து இது பண்ணி அவர் என்ன பண்ணுவார், ஒரு இவர் போற வேகத்துக்கு தடையா இருந்து, அதான் தடைக்கு உண்டான். அப்ப என்ன பண்ணுவார்னா, இவர் எந்த இடத்துல களையெல்லாம் ரொம்ப எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரோ அதை தப்ப களைய வேண்டியதுதான். ஆனா அதுக்காக மனுஷாலேயே களைஞ்சுட்டாக்கா, எடுத்துட்டா எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டா வரவாளும் அப்படியே தானே இருப்பா எப்படியும். அதனால அப்படி புதுசா வந்தாக்கா நாம எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்லாம் இழந்துருவோம். அதனால நாம வந்து புதுசா வந்தாக்கா அவனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவன் என்ன டிக்டேட் பண்றானோ அந்த சேலரி அது இது அதெல்லாம் இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட் கார்னரா இவன் இருப்பான். இந்த களை எடுக்கணும்னு சொன்ன விஷயம் அதான் சொல்றவர் இருக்காரு ஒரிஜினல் எம்டி. அவள் இடத்துல கொஞ்சம் சாஃப்ட் கார்னரா இருந்து இவர் வந்து அவளெல்லாம் வச்சுக்கும்படியா பரிந்துரை பண்ணுவார். அதான் சம்மந்திர ஜெகதிதாம் அனுகிரகமயி. அந்த அனுகிரகம் எப்படி பண்றார் அப்படின்னா, நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம். எப்படி சீதா பிராட்டி சொன்னாலோ, என்ன சொன்னா, நகஷ்டின் நாபராஜ்யதி அப்படின்னு சொன்னாலும் யார் தான் தப்பு பண்ணல அப்படின்னு சொன்னான். அனுமார் லங்கையில என்ன பண்ண, எல்லாருக்கும் கதை தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் போற அதை கோடிட்டு காண்பிக்கிறேன். சீத்தையே சர்ஜன பக்ஷனாதிகள்லாம் பண்ணியிருந்தா அசோகவனத்துல. யாரு, அந்த ராட்சசிகள்லாம் மிரட்டி உருட்டி பண்ணியிருந்தா. ஏன்னா அவளுக்கு, அந்த ராட்சசிகளுக்கு ராட்சசேந்திரனா இருக்கக்கூடிய ராவணன் இட்ட கட்டளை, அவளை வேலைக்கு நியமிச்சிருக்கான், சீத்தையை வந்து அடிபணிய வைக்கணும், அந்த மாதிரி நீங்க மிரட்டி உருட்டி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கான். அதனால அவ பண்றான். இதை கண்ட அனுமார், ஆஹா நம்முடைய ராமனுடைய பத்னிக்கு இந்த மாதிரி ஒரு பரிபவமா அப்படின்னு சொல்லிட்டு அது மனசு தாங்காம சீதை கிட்ட, நீ சொல்லு சொல்லு, நான் ஒரே குத்து விட்டுறேன் மொத்த பேரையும் அப்படின்னு சாய்க்கிறார், விஞ்ஞானிக்கிறார். அதுக்கு சீதை சொல்றா, பாபானாம் வா சுபானாம் வா வதார்யாணாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியேன ந கஷ்சின்னாபராத்யதி அப்படின்னு சொல்றான். பாபானாம் வா சுபானாம் வா. பாப்பம்ன்றதோ
அவ பாப்பம் பண்ணவான்றதோ சுபம் பண்ணவான்றதோ பாப்பானாம் வா சுபானாம், அவெல்லாம் பாப்பிகள் அப்படின்னு சொல்றதோ சுபர்கள் அப்படின்னு ஒருத்தரை பத்தி சொல்றதோ இதெல்லாம் ஒரு ஒற்றுமைப்படுத்தி பார்க்கச்சே அதுக்கு உண்டான ஒரு இதெல்லாம் கம்பேரிசன் பண்றது தான். ஒண்ணுத்த ஒண்ணு ஒப்பிட்டு பார்த்தா இது பாப காரியம் இது சுப காரியம் அப்படின்னு தெரியுமே தவிர இது சுப காரியமே இது பாப காரியமே அப்படின்றது எதையுமே நிர்ணயம் பண்ண முடியாது. ஒரு காரியத்தை பாப காரியம்னே நிர்ணயம் பண்ண முடியாது, சுப காரியம்னே நிர்ணயம் பண்ண முடியாது. ஏன்னா சுபகாரியம் கூட நிர்ணயம் பண்ண முடியாத கேவல சுபகாரியம் இருக்காதா, இருக்கலாம். ஆனா பொதுவில் இந்த மாதிரி பண்ண முடியாது. அதை அப்படி வச்சுப்போ சொல்றேன். அதோட கூட ஒரு காரியம் அப்படி நிர்ணயம் பண்ண முடியாதுன்னா ஏன் என்னத்தினால அப்படின்னு சொன்னா, ஒரு கோணத்துல பாப காரியமா இருக்கிறதே இன்னொரு கோணத்துல சுப காரியமா இருக்கும். இந்த மெர்சி கில்லிங்னு சொல்ற ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ரொம்ப கோமாவிலையும் அதுலயும் இதுலயும் எதையோ ரொம்ப இதெல்லாம் சாஸ்திரத்துக்கு படிஞ்சு சொல்லலை, லோக விவகாரத்துல இருக்க சொல்றேன். என்ன இந்த மெர்சி கில்லிங்லாம் சாஸ்திரத்துல இருக்குதா, இது உதாரணம் சொன்னதுனா இது இருக்கா போல இருக்குது, பண்ணலாம் போல இருக்குது அப்படின்னா நினைச்சுட்டு இருக்க கூடாது. என்ன என்ன பண்றா, இவா இருக்கிறத காட்டிலும் இவா போயிட்டாலே இவாளுக்கு உயிர் பிரிஞ்சிட்டாலே இவாளுடைய சமங்கள்லாம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அத பண்றா. என்னன்னா அவ படுற அவஸ்தை இருக்குதே, பிராண அவஸ்தை, அந்த மரண அவஸ்தை, அதை பட்டு இங்க வாழ்ந்துருக்கிறத காட்டிலும் அவ இல்லாதையே இருந்தா இந்த சமம் அவளுக்கு இருக்காது. இந்த சரீரத்திலேருந்து அவளுக்கு இந்த சமத்தை போக்கவே முடியாது. இந்த சரீரத்துக்கு வரையில் இப்படிதான் அவசப்பட்டு இருக்கணும். அதை காட்டிலும் இந்த சரீரத்திலேருந்து பிரித்தா அது அவளுக்கு பிரிஞ்சது போவதுலேருந்து இது கிடையாது அப்படின்னு சொல்ல. ஆனால் அதை பண்ற. இப்ப இத பண்றது அந்த அவ பண்ற அந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா இந்த மெர்சி கில்லிங்கிறது என்ன நல்ல சாஸ்திர ரீதியா சொல்லல, மறுபடியும் சொல்றேன். என்ன ஏன்னா அவ படுற அவஸ்தையை பரிகரிக்கணும், இந்த மாதிரி இது தொடரக்கூடாது அப்படின்றதுக்காக இது பண்ற அப்படின்னு ஏற்படுது. இப்போ அத பாப்பம்னு சொல்றதா சுபம்னு சொல்றதா, அது எந்த கோணத்திலேருந்து அணுகி பார்க்கிறாளோ அந்த கோணத்துக்கு தகுந்த மாதிரி அது. அது போல நீ அவள்லாம் பாப்பம் பண்ணவான்னு சொல்ற, நான் அவள்லாம் சுபமான காரியத்தை பண்றவான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீ ராமனுடைய பத்னியா இருக்கக்கூடிய சீதை ஆகிய என்ன அவ தர்ஜனாதிகள்லாம் பண்றான்றதுனால அவ பாப்பிகள் நீ நினைக்கிற. ஆனா நான் என்ன பண்றேன், அவ ராட்சதேஸ்வரன் லங்கேஸ்வரனுடைய சம்பளத்தை வாங்கிட்டு வேலையாளா இருக்கிறதுனால வாங்குற சம்பளத்துக்கு அவ சரியான உத்தியோகம் பண்றா, வாங்குற சம்பளத்துக்கு உண்டான காரியத்தை அவ சரியா பண்றா. அதனால அவ சரிதான், சரியா பண்றன்னா அது சுகம் தானே. அவ எப்படி பாப்பி ஆக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்படியே இருந்தா கூட வதைக்கு அவ அருகமா இருந்தா கூட நீ சொல்ற மாதிரி அப்படி இருந்தா கூட இன்ன காரணத்தினால என்ன இது பாப்பமா சுபமான்னு இது பண்ண முடியாது. அவளுடைய இது பண்றதுனால காரியங்கருணமாரியேனா அவளுக்கு கருணையா
கருணையை காட்டணும் அப்படின்னு சொல்றோம். அது மாத்திரம் இல்ல, நகஸ்டின் அபராத்யதி, யாரு தான் தப்பு பண்ணல லோகத்துல, அதனால அவ அப்படியே தப்பு பண்றான்னு நீ சொன்னியனா கூட கருணை தான் காட்டணும் அப்படின்னு சொல்ற. அவ நான் சொல்றபடி சுகம் பண்ணான்னு நீ ஒத்துக்கலைன்னா கூட பாப்பமே பண்றதுதான், அதனால வதை பண்றதுக்கு அவள்லாம் அருகாள் நீ சொன்னா கூட, வதம் பண்றதுக்கு அருகாள்னு சொன்னா கூட நீ கருணை காட்டணும், லோகத்துல யாரு தான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்ற. இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் சுவாமி சாய்ப்பார். நீ தப்பு பண்ணலையா, நான் தப்பு பண்ணலையா, ஏன்னா நகஷின் அபராதி, யார் ஒருத்தர் தான் தப்பு பண்ணல அப்படின்னா எல்லாரும் தப்பு பண்றான்னு தான் அர்த்தம் இல்லையா, எல்லாரும் தப்பு பண்றவதான் அப்படின்னு அர்த்தம். அதனால அதுல நான் உள்பட எல்லாரும் தப்பு பண்றவாதான் பண்ணலையா, என்னத்துக்கு அவளை மாத்திரம் நீ தப்பு பண்ணிட்டா, பாப்பிகள் தப்பு பண்றவா மொத்த பேரும் பாப்பிகள் தானே, பாப்பிகள்னு அவளை மாத்திரம் நீ ஏன் வதை பண்ணணும் அப்படின்னு சொல்ற, கருணை காட்டு. இவா 2 பேர் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொன்னா, அதாவது ராமன் மாயமான பார்த்தா பொன்மான பார்த்தா இவ கேட்டா, அது ரைட்டா தப்பான்றதெல்லாம் வேணாம், ஆசைப்பட்டா கேட்டா. ராமன் என்ன சொன்னா, லக்ஷ்மணா நீ பார்த்துக்கோடா, நான் போய் பிடிச்சின்னு வரேன்ட்டு போனார். ஆனா அந்த மான் என்ன பண்ணிச்சு, ராமனுடைய குரல்ல சீதா லக்ஷ்மணா அப்படின்னு குரல் கொடுத்தது. உடனே இவளுக்கு ராமனுக்கு ஆபத்து வந்துடுச்சு, அதனால ஓலம் எடுறான் சீதா லக்ஷ்மணான்லாம் அப்படின்னு இவளுக்கு ஐயோ பர்த்தாக்கு இந்த மாதிரி நேர்ந்து போச்சு. லக்ஷ்மணன் கிட்ட லக்ஷ்மணன் சொன்னா அதெல்லாம் ஒன்றும் தமையனுக்கு ஆகாது அப்படின்னு சொன்னான். ஆனா கேட்காத இவ என்ன பண்ணா, தமையனுக்கு ஏதோ வந்துடுச்சுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, லக்ஷ்மணனை கொஞ்சம் திக்காரம் பண்ணிட்டா. திக்கிட்டான்னா இதுவா இருக்கலாம் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு அந்த இடத்துல அப்படி நினைச்சா, லக்ஷ்மணன் சொன்னார் இளைய பெருமாளுக்கு ஒன்றும் ஆகாதுன்னுட்டு, சமயம் போயிட்டான்னா இந்த சாக்குல நாம இவளோட கூடி கழிக்கலான்னு அந்த எண்ணத்துலயா சொன்னா, இல்லை சொல்லிட்டான். ஆன மாதிரி லக்ஷ்மணன் உடனே லக்ஷ்மணன் என்ன பண்ணா, இதுக்கு மேலே நாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சீதா பிராட்டியினுடைய நியமனத்தை ஏற்க வேண்டியதா போயிட்டு, ராமனுடைய நியமனத்தை விட்டு. அப்போ என்ன பண்ணா, ஒரு கோடு போட்டு இதுக்கு மேல தாண்டாதே நீ அப்படின்னு சொல்லி அவன் பிரயோகம் பண்ணிட்டு போனான். ஆனா மாய சன்னியாசி வந்தான், அவனுக்கு பிச்சை போடுறேன்ற தோர்வையில வாசப்படியை தாண்டிட்டான். இந்த வாசப்படியை தாண்டாதுன்னு அவன் போட்ட அங்கேயும் மீறினான். ஒரு தடவை இல்லை, 2வது தடவை அவன் தூக்கின்னு போட்டான். இப்போ இவ தப்பு பண்றாளா இல்லையா, அதான் நான் தப்பு பண்றேன்னா இல்லை அப்படின்னு ஒண்ணு. அதுக்கு அடுத்தது நீ என்ன சொன்ன, நீ ஊன் சொல்லு, நான் உன்னை கொண்டு இப்படியே தூக்கின்னு போய் ராமங்கிட்ட விட்டுடுறேன். எப்படி கடலை தாண்டி நான் வந்தனோ அனிமா லட்சுமா அப்படின்ற ரீதியில அஷ்ட சித்தியெல்லாம் கொண்டு அப்படியே பறக்கக்கூடியவனா அப்படி கடலை தாண்டி வந்தனும், அந்த சித்தியை உபயோகப்படுத்தியே மறுபடியும் நான் உன்னை தூக்கின்னு போய் விட்டுடுறேன் அப்படின்னு. நீ சொன்ன வார்த்தை ரொம்ப சரி. அனுமார் என்ன சொன்னார், தப்பே சொல்லலை. அவர் என்ன சொன்னார், இந்த ராட்சசேஸ்வரன்லேருந்து டக்குனு இவளை விடுவிச்சுடலாம், ராமன் கிட்ட கொண்டு போயிடலாம். அவன் அங்க இனிமேட்டு போர் புரிஞ்சுலாம் இவளை தூக்கின்னு வர முடியாது, இவளுடைய துக்கம் பரிகாரமாகும். அப்படி ரொம்ப சரியானது. ஆனா விராட்டி என்ன கேட்டா, ஏன்பா இப்போ
அவன் ராவணன் தூக்கின்னு வந்தான் என்ன, பரபுருஷனா இருக்கவன் என்ன தூக்கின்னு வந்தான் இந்த இடத்துல. இப்ப இங்கேருந்து பரபுருஷனா இருக்கிற நீ என்ன தூக்கின்னு போறேன்ற. இப்ப இதுக்கும் அதுக்கும் என்ன வாசி? ரெண்டு பேருமே அப்ப என்ன பரபுருஷன் தானே தூக்கின்னு போற, பரபுருஷனா இருக்கிற நீ தானே என்ன தூக்கின்னு போறேன்ற. அது தப்பு இல்லையா? அதனால நீ என்ன தப்பு பண்ற. அந்த ஆங்கிள் அந்த கோணத்துல பார்த்தா அது தப்பு. நாம பரபுருஷன் நாம தீண்டலாமா அவளை? இந்த மாதிரி சொல்லலாமா? அவ ஆபத்தை பரிகரிக்கிறதுக்கு இந்த கஷ்டத்துல இருந்து தூக்கும் அதெல்லாம் சரி. ஆனா பரபுருஷ ஸ்பர்சம் தானே அது, பரபுருஷ அதீனமா தானே இவ போகணும். பரபுருஷ அதீனம், பரபுருஷ ஸ்பர்சம், இதெல்லாம் தானே. அப்ப என்னாச்சு? அதனால நகஸ்டின் நாபராதி, யாருதான்பா தப்பு பண்ணல அப்படி. இந்த விஷயத்த சுவாமி சாய்த்தார். 44ஆம் பட்ட சாய்த்தார் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி எதுக்காக சொல்றோம்னா, அவள் அனுகிரகமே வடிவு கொண்டவள். ஏன்னா எந்த இடத்துலயுமே நிகிரகம் பண்றதுன்றது ஒருத்தர் தப்பு பண்ணதுனால நிகிரகம் வரும். அந்த கோணத்துல பார்த்தா அவ தப்பு பண்ணவா அப்படின்னு. அந்த பெருமாள் சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷோஸ்து ந பிரியா அப்படின்னு எல்லாம் எனக்கு சமந்தான், எனக்கு துவேஷம் கிடையாது, பிரியனும் கிடையாது, என்ன பண்றானோ அது கொடுத்துட்றேன் அப்படின்னு அவன் சொல்லி அவன் தப்பு பண்ணானா அப்படின்ற ஒரு கோணத்திலேயே இருந்து அவன் தண்டிக்க கூடிய தண்டதரன். ஆனா இவ என்ன பண்றான்னா, யார்தான் லோகத்துல தப்பு பண்ணல, அது இந்த கோணத்தினால இது நல்லது அப்படின்னு வாதிடக்கூடியவரும் ஆச்சு. அதே சமயத்துல என்ன, அப்போ தப்பு யார்தான் பண்ணல, முதல்ல தப்பு பண்ணல அப்படின்னு வேற கோணத்துல இருந்து பார்த்து தப்பு பண்ணலேன்னு எடுத்துக்கலாம். அப்படியே தப்பு பண்ணியிருந்தா கூட எல்லாரும் தப்பு பண்றவா தானே, அதனால மன்னிச்சு விடுறது தானே. எல்லாரையுமே தண்டிக்க முடியுமா? அப்படின்னா எல்லாருமே இந்த சம்சாரத்துல உழண்டே தான் இருக்கணும், என்னைக்குமே வெளியில வர முடியாது. அதனால அந்த தப்ப கணிசிக்காம நாம இவனை ஏத்துக்கணும். சரணாகத்தனா வரவனை இத்தனை நாளா எதிரம்பு கோத்துந்தான், அதனால அப்போ அவன் நாமும் கை கொள்ளலேன்றது சரி. இப்போ நம்ம காலடியில விழறான் சரணாகதன். அப்போவும் நீ நேற்று தப்பு பண்ணி முந்தா நேற்று தப்பு பண்ணின்னு சொன்ன, இப்பதான் எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சு ஒருத்தன் காலடியில விழறான்னா என்ன அர்த்தம்? இத்தனை நாளா பண்ணின தப்ப நான் பண்ண மாட்டேன், இனிமேட்டு உனக்கு அனுகூலனாவே இருக்கேன், உனக்கு எதிரியா இருக்க மாட்டேன் அப்படின்னு அனுகூலனாயும் பிரதிகூலத்தை விட்டொழித்தவனாயும் இத்தனை நாளா நான் தப்பு பண்ணி உன்னோட எதிரம்பு கோத்துந்தா கூட நான் வந்தேன்னா இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு வந்தேன்னா நீ காப்பாத்துவேன்ற விசுவாசத்தோட விழறான். இல்லைன்னா இத்தனை நாளா இவனை எதிரியா இருந்து இவன் நம்ம இது பண்றான்னு அடிச்சவன் இப்ப காலில் விழுந்தா ஒரே நசுக்கிட மாட்டானா? அப்படி இல்லை, கை கொள்ளுவன் நாம இதெல்லாம் விட்டு ஒழிச்சுட்டதுனால இத்தனை நாளா பிரதிகூலனா இருந்தோம், அனுகூலனா இல்லை, அதெல்லாம் மாற்றி இப்போ அனுகூலனாவும் பிரதிகூலத்தை விட்டவனாவும் நாம விழறதுனால இவன் நம்ம கட்டாயம் காப்பாற்றுவன் அப்படின்ற விசுவாசத்தோடு தானே விழறான். அதுக்கப்புறம் இத்தனை நாளா எதிர்ப்பு போக்குறதுக்கு ஏதோ கொஞ்சம் இவங்கிட்ட திராணி இருந்தா மாதிரி இருந்தது, அதெல்லாம் எங்ககிட்ட ஒரு கைமுதலும் இல்லை, இதனால வீண் ஜம்பத்துல தான் நான் மாதிரி பண்ணியிருந்தேன், இப்போ எனக்கு ஒண்ணுமே கையில ஆகாது அப்படி, அதனால நீ தான்பா காப்பாற்றணும், உன் திருவடியில விழுந்தேன்னு தானே சொல்றான். அந்த சமயத்துல நாம அவனை கை கொள்ளணுமா வேண்டாமா? அப்பவும் அவன் தப்பு பண்ணவன்னு தண்டிக்கலாமா? அப்படின்னு நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம். அதனால
எப்பவுமே அந்த நிகிரகன்றத தெரியாதவளாவே இருக்கா. ஏன்னா தெரிஞ்சாதான், நிகிரகம்ன்றது தெரிஞ்சாதான் ஒருத்தன் வந்தான்னா கூட அப்பப்போ சந்தேகம் தலை தூக்கும். நேற்று வரையில் இப்படி இருந்தான், இதுவும் இது பண்ணான் நல்லவன் மாதிரி, எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி நடிப்பான் அப்படின்னு அது தோணிண்டே இருக்கும். அதனாலதான் இவன் என்ன பண்றா, மாதృత్వ பிரயுக்த வாத்சல்யத்தை கொண்டு நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம், நித்தியம் அந்த நிகிரகம்ன்றதே தெரியாதவளா இருக்கான். நித்தியம் ஒருபோது தெரிஞ்சாதானே அப்புறம் அது ஞாபகத்துக்கு அதை அப்புறம் நேற்று தெரிஞ்சது, ஆனா அதை இன்னைக்கு சரியா போயிட்டான் அப்படின்னு சொன்னா கூட இன்னொரு நாளைக்கு அது தலை தூக்கும். அன்னைக்கு அவன் பண்ணதானே, அதனால்தான் இன்னைக்கு அவன் மாதிரி கொஞ்சம் கூட மாறுறான் போல இருக்குது அப்படின்னு அது அதனுடைய சம்பந்தத்தை கொண்டு மறுபடியும் பார்க்க தோணும். அந்த மாதிரி இல்லாம நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் அப்படின்றத சொல்ற. அதனால இந்த மூணும் எப்படி வருதுன்னா, அஜ்ஞாத நிகிரக அனுகிரகமயம் அப்படின்றது என்னன்னா, எப்பவுமே நமக்கு அனுகூல ஸ்வரூபையாவே இருக்கக்கூடியவள் அப்படின்னா. நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம், இந்த வாத்சல்ய அதிசயத்தினால அஜ்ஞான நிகிரகமே தெரியாதவளா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கா. அதனால அஜ்ஞாத நிகிரக ஸ்வரூபமாயும் அனுகூல ஸ்வரூபமாயுமாவே பிராட்டி இருக்கா. அதனால ஜகத்தை ஹிதமத்தை மந்திராலோசனை பண்ணச்சு பகவானோட கூட ஒரே ஒருமித்த கருத்தா இருந்து ஜாகரூகமா என்ன அனுகிரகம் பண்ணணும்ன்ற, ஜகத்துக்கு ஹிதத்தை பண்ணணும்ன்ற முடிவுக்கு வருகிறவா இருக்கா. அவனையும் அந்த முடிவுக்கு வரும்படி பண்றவாளா இருந்து பண்றா அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. சகதர்மச்சரீம் சௌரே சம்மந்திரித ஜகத்ஹிதாம் அனுகிரகமயீம் வந்தே நித்யமஜ்ஞாத நிகிரகாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீன் யதிவர்யான் பஜேன் சம் ஸ்ரீரங்கபூர்வ சரசிபி யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.